இந்த வீடியோவில் iSecureோட 2 மெகா பிக்சல் ஒய்ஃபை பிடி கேமராவை தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இதோட இன்ஸ்டாலேஷன் கான்ஃபிகரேஷன்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதோட ஃபியூச்சர்ஸும் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பாருங்கள், நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆல் டைப்ஸ் ஆஃப் சிசிடிவி பார்த்தீங்கன்னா சேல்ஸ் சர்வீஸ் அசோசரிஸ் காஞ்சிபுரத்தில் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு எதனா சேல்ஸ் சர்வீஸ் அசோசரிஸ் தேவைப்படும் சரி, நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்டில் இருந்தால் இங்கேருந்து கொரியர் போட்டு வித்தின் 1 டேக்குள்ளே உங்களுக்கு ரீச் ஆகிடும். ஸோ இந்த ஒய்ஃபை பிடி கேமரா பொறுத்த வரைக்கும் இதில் ஒய்ஃபை கனெக்ஷன் மூலிமா இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளக் அண்ட் ப்ளே நார்மலாக எல்லாத்துலேயும் இருக்கிறது தான். ஸோ மோஷன் ட்ராக்கிங்கும் இதில் இருக்குது. சிசிடிவி கோர்சஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலையுமே எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு சிசிடிவி டெக்னீஷியன் ஆகணும், சிசிடிவி மூலிமா அமௌண்ட்டு ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் சிசிடிவி கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட், இப்படி ஒர்க்கிங் பர்சன், இப்படி எல்லாருக்குமே சூட்டபுளாக இருக்கும். ஸோ கால் பண்ணுங்கள் 9585006736. இதோட எம்ஆர்பின்னு பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்மக்கிட்ட பெஸ்ட்டான ஆஃபர் ப்ரைஸில் பண்ணியிருக்கிறான். இதோட ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த ஒய்ஃபை கேமரானாலும் ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கேமராவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஆப் ஈஸி க்ளவுடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆப் மூலிமா நீங்கள் இதில் எல்லாமே மானிட்டர் பண்ணிக்கலாம். இதோட ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா டே நைட் மோடு. ஸோ உங்களால் பகல் நேரத்துலையும் பார்க்க முடியும், நைட் நேரத்துலையும் உங்களால் பார்க்க முடியும். பேன் அண்ட் டில்ட், பிடி கேமரானாலே பேன் அண்ட் டில்ட் தான். ஸோ அந்த ஆப்ஷன் நம்மளால் லெஃப்ட்டு ரைட்டு அப் அண்ட் டவுன் வந்து நம்ம கேமராவை மூவ் பண்ணிக்க முடியும். 2-வே ஆடியோவும் இருக்குது இதில். ஸோ நீங்கள் பேசுகிறதையும் கேட்கலாம், அவங்க பேசுகிறதையும் கேட்கலாம். எஸ்டி கார்டு, மெமரி கார்டு வந்து நம்மளால் போட்டு ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கேமராவை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீடாக இருந்தாலும் சரி, இல்லை ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஷாப்பாக கடையாக இருந்தாலும் சரி, இப்படி எல்லா இடத்துலையுமே இந்த கேமரா, இந்த ஒரு கேமரா உங்களுக்கு போதுமானது. என்கிட்ட கேமரா வாங்குறதுக்கு ஒரு 10,000 8,000 அமௌண்ட் இல்லை, எனக்கு கம்மியான அமௌண்ட்டு தான் நான் அதுக்கு ஒதுக்குவேன், ஆனால் எனக்கு ஒரே ஒரு கேமரா இருந்தாலே போதுமானது அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கேமரா தாராளமாக போதுமானதுன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு பேசிக் கேமரா. iSecureல 2 மெகா பிக்சல் ஒய்ஃபை பிடி கேமரா. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது சிபி ப்ளஸோட 3 மெகா பிக்சல் ஒய்ஃபை பிடி கேமரா. ஸோ மெகா பிக்சலுமே இந்த கேமராக்கும் அந்த கேமராக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஒரு சில ஃபீச்சர்ஸும் இந்த கேமராக்கும் அந்த கேமராக்கும் டிஃப்ரென்ஸ் ஆகும். அது வந்து டிஃப்ரென்ஸில் ஒரு வீடியோ தனியாகவே போடுறேன், அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கேமரா வந்து அன்பாக்சிங் பண்ணி உள்ளே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கேமராவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய கேமரா இருக்குது. இன்டோர் கேமரா, அவுட்டோர் கேமரா, ஒய்ஃபை கேமரா, பேன் டில்ட்டு ஜூம் கேமரா, ஓகேங்களா. அதேமாதிரி மெகா பிக்சலை பொறுத்த வரைக்கும் 2 மெகா பிக்சல், 3 மெகா பிக்சல், 4 மெகா பிக்சல், 8 மெகா பிக்சல், இதுமாதிரி மெகா பிக்சலை பொறுத்த கேமரா போகிறோம். நைட் கலர் கேமரா, ஓகேங்களா. ஸோ அந்தமாதிரி எக்கச்சக்கமான கேமரா டைப்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன தேவை அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கேமரா வாங்கணும். ஸோ இது வந்து ஒய்ஃபை பிடி கேமரா, 2 மெகா பிக்சலில் ஒய்ஃபை பிடி கேமரா. இதில் நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே 2 பாக்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பாக்ஸை எடுத்து தனியாக வச்சிட்டோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட் டைமு இந்த கேமரா வந்து கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கேமரா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு டெக்னீஷியன் தான் வரணும்னு இல்லை. ஸோ உங்களுக்கு தேவைப்படுறாங்க அப்படின்னா டெக்னீஷியன் கொடுக்கலாம், மற்றபடி நீங்களே இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். வால் மவுண்டில் மாட்டினாலும் சரி, சீலிங்கில் மாட்டினாலும் சரி, இல்லை டேபிள் எனக்கு வச்சாலே போதும் அப்படின்னாலும் சரி. வால் மவுண்டில் மாட்ட சொல்ல இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் செக்யூராக இருக்கும். கொஞ்சம் ஹைட்டாக மாட்டிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் செக்யூராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடாப்டர் கொடுத்துட்றாங்க. அடாப்டர் வித் கேபிளோட டைப் சி கேபிளோட வருது நமக்கு. ஸோ இப்போ வந்து அப்படியே லைனாக எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். யூசர் மேனுவலு, நம்ம கேமரா, ஒய்ஃபை பிடி கேமரா, நெக்ஸ்ட்டு வால் மவுண்ட் பண்ணுறதுக்கான அந்த கேப்பு, அதுக்கான ஸ்க்ரூ, பிவிசி, நெக்ஸ்ட் வந்து சார்ஜர், டைப் சி சார்ஜர்ன்றதுனால நம்மளுக்கு ஈஸியாகவே இருக்கும். சார்ஜர் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னாலும் ஈஸியாகவே டைப் சி சார்ஜர் வந்து எல்லா இடத்துலையும் சேல் பண்ணுறதுனால அது ஈஸியாக வாங்கிக்கலாம். அது ஒரு அட்வான்டேஜ் இந்த கேமராவை பொறுத்த வரைக்கும். டைப் சி சார்ஜர்ன்றதுனால ஈஸியாக நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் எல்லா இடத்துலையுமே. மொபைல் ஷாப்பில் போய் கேட்டால் கூட கொடுத்துருவாங்க. ஸோ இதோட யூசர் மேனுவலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஆப் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் ஒர்க் ஆகும், ஆப்பிள் ஃபோன்லேயும் ஒர்க் ஆகும். அதுக்கான 2 தனியாக ஆப் கொடுத்துட்டாங்க. நீங்கள் என்ன மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அதுக்கான ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன பட்டன் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். லைட் இண்டிகேட்டரு, ஃபோட்டோ சென்சாரு, ரீசெட் பட்டனு, எஸ்டி கார்டு ஸ்லாட்டு, டிசி பவர் சப்ளை. இது பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு 1 ஆம்ப். ஓகேங்களா. நீங்கள் சார்ஜர் வாங்க போகிறீங்க, சார்ஜர் எதுவும் மிஸ் ஆகிடுச்சு வாங்க போகிறீங்கன்னா 5 வோல்ட்டு 1 ஆம்பில் வாங்கணும். ஸோ ஃபோட்டோ சென்சார் இருக்குன்னா நம்மளுக்கு இன்ஃப்ராரெட் லைட் மூலிமா நைட்டு வந்து ரொம்ப இருட்டாகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக நைட் விஷன் ஆன் ஆகிடும். ஓகேங்களா. பிளாக் அண்ட் ஒயிட்டில் உங்களுக்கு இமேஜஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். ரீசெட் பட்டன் நீங்கள் திரும்ப வேறு ஒரு மொபைலில் கனெக்ட் பண்ணணும், புதுசாக ஒரு மொபைலில் கனெக்ட் பண்ணால் அப்போ வந்து ரீசெட் பட்டன் உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும். ஸோ இதில் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன் பண்ணதுலேருந்து
அதை கான்ஃபிகர் பண்ண வரைக்கும் என்னென்ன ஸ்டெப்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு லைனாக டீட்டெயிலாக இந்த யூசர் மேனுவலில் கொடுத்துருக்குறாங்க. இந்த யூசர் மேனுவலை ஒரு ஒன் டைம் நீங்கள் படித்தாலே தாராளமாக போதுமானது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் பெருசாக படிக்கூட மாட்டாங்க. ஜஸ்ட்டு ஆன் பண்ணிப்பாங்க. ஆன் பண்ணி அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வருதோ அதே அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கு போவாங்க. அதிலே கான்ஃபிகர் ஆகிடும். இது ரொம்ப ஈஸி தான் இந்த கேமராவை பொறுத்த வரைக்கும். அந்த கேமரா அந்த சிபி ப்ளஸ்லேயாவது கொஞ்சம் ஓகேங்களா, ஒரு ஸ்டெப்பு அது எக்ஸ்ட்ரா இருந்துன்னு சொல்லலாம். இதில் அந்த ஒரு ஸ்டெப்பு கம்மியாகிடுச்சு. இன்னும் ரொம்ப ஈஸினே சொல்லலாம். ஸோ கேமராவை எப்படி ஆன் பண்ணணும், அதில் ஆன் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஆட் பண்ணணும், என்னென்னலாம் உங்களுக்கு ஷோ ஆகும், வைஃபையில் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, வித்தவுட் இன்டர்நெட்டில் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, இப்படி எல்லா டீட்டெயிலுமே இந்த மேனுவல்லே இருக்கும். இந்த ஒரு மேனுவலே உங்களுக்கு போதுமானது. ஓகேங்களா. இதை தவிர்த்து நீங்கள் ஆன்லைனில் பார்க்கணும், இல்லை வீடியோஸ் பார்க்கணும், அப்படி இப்படி எதுவுமே தேவையில்ல. ஸோ ஓகேங்களா, நம்ம வீடியோஸ் நீங்கள் ஒரு வீடியோஸ் பார்த்தாலே போதுமானது. இந்த யூசர் மேனுவல் நீங்கள் இந்த கேமராவை வாங்கிட்டீங்க, இந்த யூசர் மேனுவல் பார்த்தாலே உங்களுக்கு போதுமானது. ஈஸியாகவே கான்ஃபிகர் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு யூசர் மேனுவல் வச்சுட்டு அடுத்து என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கேமராவில் என்னென்ன போர்ட்ஸ்லாம் இருக்குது, ஓகேங்களா, வேறு என்னென்ன எக்ஸ்ட்ரா ஸ்லாட்ஸ்லாம் கொடுக்குறாங்க, இல்லை எது கம்மி பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த பிவிசி ஸ்க்ரூ, ஸோ 2 ஸ்க்ரூ வருது, 2 பிவிசி வருது. இது ரொம்ப ஈஸியாகவே மாற்றலாம். ஓகேங்களா. செவுரு வந்து ரொம்ப சின்ன செவராக இருக்குது, செவுரு ஸ்ட்ராங் இல்லை அப்படின்ற செவருலேயும் சரி, இல்லை செவுரு ஒரு சில செவருலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது, அந்த மாதிரி செவத்துலையுமே இதில் ஈஸியாக மாட்டலாம். ஏன்னா ஸ்க்ரூ வந்து ரொம்ப சின்ன ஸ்க்ரூ அப்படின்ற காரணத்தினால. கேப்பு மாரி இருக்குது. அந்த 2 இடத்துல 2 ஹோல்ஸ் போட்டு மார்க் பண்ணிட்டு 2 ஹோல்ஸ் போட்டு ஸ்க்ரூவை டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா கேமரா வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி மாட்டிக்கலாம். ஸோ இந்த கேப்பில் வந்து கேமரா ரொட்டேட் பண்ணி லாக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ சார்ஜரை பொறுத்த வரைக்கும் இது 5 வோல்ட் 1 ஆம்பு டைப் சி சார்ஜர். ஓகேங்களா, டைப் சி சார்ஜர். அதனால் இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அடாப்டர் மட்டும் ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். எல்லா மொபைல் ஷாப்லையுமே நம்மளுக்கு சேல் பண்ணுவாங்க, இல்லை கேமரா இது மாதிரி சிசிடிவி ஷாப்லையும் உங்களுக்கு சேல் பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நம்மக்கிட்டேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடாப்டர் மட்டும் உங்களுக்கு தேவைப்படுதுனாலும் சரி, ஏன்னா சிசிடிவி அக்சஸரிஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போது நம்ம மெயின் கேமரா கிட்டே வந்துடுவோம். இந்த கேமரா பார்த்திங்கன்னா பர்சனலாக ஒரு அப்படியே அழகாக பொம்மை மாதிரியே இருக்குதுன்னு சொல்லலாம். மேக்ஸிமம் அப்படி தான் எல்லாருக்குமே தெரியும், அந்த மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்த சிபி ப்ளஸ் ஆகுது கொஞ்சம் பாட்டமு அதுக்கப்புறம் மேலே வச்சு அந்த மாதிரி இருந்தது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு தலையாட்டி பொம்மை நிற்கிற மாதிரி அந்த மாதிரியே கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ கீழே வந்து பிராண்ட் அவங்க நேம் மென்ஷன் பண்ணிட்டாங்க, ஐ செக்யூர் அப்படின்னு சொல்லிட்டு. கேமரா லென்ஸுக்கு மேலே ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவர் போட்டும் கவர் பண்ணிட்டாங்க, எதுவும் டஸ்ட் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பேக் சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டிக்கர், இந்த கேமரா ஆட் பண்ணுறதுக்கான பார்கோடு ஸ்டிக்கர் இது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. பேக் சைடில் ஒரே ஒரு ஸ்லாட்டு தான் இருக்குது. டைப் சி போர்ட், சார்ஜர் கனெக்ட் பண்ணுறதுக்கான டைப் சி போர்ட் ஒரே ஒரு ஸ்லாட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அந்த பார்கோடு, நீங்கள் கேமராவை ஆட் பண்ணுறதுக்கான பார்கோடு. இது வந்து 4-5 டைப்பாக நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணலாம் இந்த கேமராவை. ரொம்ப ஈஸின்னு சொல்லலாம். ஸோ வேறு எந்த பட்டன், இது வந்து ஸ்பீக்கர். ஓகேங்களா, பேக் சைடில் நம்மளுக்கு ஸ்பீக்கர் ஒன்று இருக்குது. வேறு எந்த போர்ட்டுமே இல்லை. கீழே பார்த்திங்கன்னா நம்ம அந்த சீலிங்கில் மாட்டுறதுக்கான அந்த கேப் மாட்டுறதுக்கான ஸ்லாட் இருக்குது. வேறு எந்த போர்ட்டுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு 2 போர்ட்டு இருக்குது. 2 போர்ட்டுன்னு இல்லை, ஒரு ஸ்லாட்டு ஒன்று, ஒரு பட்டன் ஒன்று. அந்த 2மே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ பாட்டத்தில் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த கேப் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்லாட் வந்து கொடுத்துருக்குறாங்க. சீலிங்கில் மாட்ட போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த கேப்பை நம்ம ட்ரில் போட்டு மாட்டிட்டு அந்த கேப்பில் வந்து நம்ம கேமரா வந்து அதில் மாட்டிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேமராவை அப்படியே டவுன் பண்ணிங்கன்னா போதும். இதில் பேக் சைடில் நம்மளுக்கு ஒரு டைப் சி போர்ட்டு இருக்குது, ஸ்பீக்கர் கொடுத்துருக்குறாங்க. மற்ற ஸ்லாட்டு இதில் மெமரி கார்டு எங்கே போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேமராவோட ஹெட்டை வந்து லைட்டாக மேலே தூக்குனீங்க அப்படின்னா கீழே அடியில் கொடுத்து வச்சுருக்குறாங்க. ஓகேங்களா, மெமரி கார்டுக்கான ஸ்லாட்டு. நெக்ஸ்ட் வந்து ரீசெட் பட்டன். இதில் ரீசெட் பட்டன் கொஞ்சம் நல்லாவே இருக்குது, சின்னதாக இருந்தாலும் நல்லா இருக்குது. ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் அந்த ஃபீல் இருக்கும், ரீசெட் ஆகுது ரீசெட் ஆகலை அப்படின்ற அந்த ஃபீல் இருக்கும். ஈஸியாகவே இருக்குது ரீசெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது. கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் பட் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க ரீசெட் பட்டன் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெமரி கார்டுக்கான ஸ்லாட்டு. இந்த 2 இவ்வளோ தான் போர்ட்ஸே. மொத்தமே 2 போர்ட்ஸு, ஒரு பட்டன். மேக்ஸிமம் இந்த கேமராவோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் வந்து இந்த கேமரா எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, அது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் பார்த்தாலே தெரியும் இவ்வளோ தானா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டான். ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் அது என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த 2 மெகா பிக்சல் கேமரா ப்ரைஸை வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட சொல்கிறேன், அந்த 3 மெகா பிக்சல் ப்ரைஸ் வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட சொல்கிறேன்னா ஒரு சிலர் புரிஞ்சுப்பாங்க, இது வேறு மெகா பிக்சல் அது வேறு மெகா பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் 2மே கேமரா தானே, ஏன் இதை மட்டும் அதிகமாக சொல்கிறீங்க இதை மட்டும் கம்மியாக சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அதோட ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்து ப்ரைஸ் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும். பிராண்டை பொறுத்தும் ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்தும் அதுமாதிரி ப்ரைஸ் இந்த வாரத்தில் ஒரு ப்ரைஸ் இருக்கும், நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஐடி ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த கேமரா தேவைப்படுதுன்னா ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள் 9585006736. ஆல் டைப்ஸ் ஆஃப் சிசிடிவி சேல்ஸ் சர்வீஸ் அக்சஸரிஸ் காஞ்சிபுரத்தில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சிசிடிவி கோர்ஸ் தேவைப்பட்டாலும் நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் 9585006736. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.
தேங்க்யூ.